ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் காமெடி ஆக்டர் சிங்கமுத்துங்க. சிங்கமுத்து வடிவேலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வடிவேலு ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கவே இல்லை. வடிவேலுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. வடிவேலு அட்லீஸ்ட் இந்த நல்ல புத்தகங்களையாவது படிக்கிறானா, அதுவும் கிடையாது. வடிவேலோட அப்பா அம்மா வடிவேலை நல்ல விதமா வளர்க்கல அப்படின்னு வடிவேலை கிழிச்சிருக்காரு சிங்கமுத்து. அதுக்கப்புறம் வடிவேலோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்னு சிங்கமுத்து சொல்லியிருக்காரு. வடிவேலோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னா, யாராவது வடிவேலுக்கு பிடிக்காதவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு சும்மா மஜாவா டான்ஸ் ஆடுவாராமா. இதுதான் வடிவேலோட ஒரிஜினல் கேரக்டராமா அப்படின்னு சிங்கமுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வடிவேலை பார்த்து சிங்கமுத்து கேட்குறாரு, ஏன் வடிவேலு, உனக்கு விஜயகாந்த் சார் எவ்வளவு உதவி பண்ணியிருப்பாரு? ஆ, விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்தியா? இல்ல மனோபாலா இறந்ததுக்கு வந்தியா? இல்ல மயில்சாமி இறந்ததுக்காவது வந்தியா? இப்படி யார் இறக்கிறதுக்கும் வராத நீயே உன் இறப்புக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்கிறாருன்னா, வடிவேலு ஆவுனா 7 கோடி காணோம் அப்படின்னு சொல்றான். எந்த கோடி அப்படின்னு எனக்கு தெரியல. வடிவேலு இந்த அளவுக்கு கோடீஸ்வரனா இருக்கானா, அதுக்கு காரணம் சிங்கமுத்து நான் தாங்க. அவனுக்கு லேண்ட் வாங்கினதுல இருந்து அவனுக்கு வெளிநாடு பாஸ்போர்ட் வாங்குற வரைக்கும் முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ணது இந்த சிங்கமுத்து தாங்க அப்படின்னு சிங்கமுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சிங்கமுத்து என்ன சொல்றாருன்னா, வடிவேலுக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஆப்பு ஒன்று இருக்குங்க. அவனோட ஜாதகத்துல எழுதியிருக்கு. நீங்களாம் பொறுத்திருந்து பாருங்க. அவனுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்னு வடிவேல இவர் சிங்கமுத்து எச்சரிச்சிருக்காரு. உடனே இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, சிங்கமுத்து இதெல்லாம் சிங்கமுத்து என் மேல வடிவேலு கேஸ் போட்டுட்டான், அதுக்கு பழி வாங்குறதா பேசிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க மக்கள். ஆனா அப்படிதான் கிடையாது. எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. அவனுக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வடிவேலுக்கு நிறைய காசு சம்பாரிச்சிட்டான். அந்த காசு சம்பாரிச்சு வச்சு தலைகீழ நிக்கிறான். அதனால யார் இறக்கிறதுக்கும் இறப்பு கூட வரதில்ல. ஆனா வடிவேலு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டா வச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, வடிவேலு இருக்கான்ல, கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு மிகப்பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழக மக்கள் நீங்களாம் ஆரம்பத்துல வடிவேலு ஒரு நல்ல விதமான கேரக்டர்ல நடிச்சுதான் பார்த்துருக்கீங்க. ஆனா மக்கள் நீங்களாம் வடிவேலு அவனோட ஒரிஜினல் கேரக்டரும் நல்ல கேரக்டரா இருக்கணும்னு நினைச்சுதான் அவன் படங்களை பார்த்து அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இதுதாங்க வடிவேலோட ஒரிஜினல் கேரக்டர். வடிவேலுக்கு விஜயகாந்த் இறப்புக்கு வரல, ஆனா எப்படி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்தான்? இதுதான் வடிவேலோட ஒரிஜினல் கேரக்டர். வடிவேலுக்கு விஜயகாந்த் சார் ஆரம்பத்துல சின்ன கவுண்டர் படத்துல நடிக்க வச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எக்கச்சக்க சப்போர்ட் பண்ணி தான் சொந்த ஊருக்கார பையன் மதுரைக்கார பையன் அப்படின்னு விஜயகாந்த் சார் வடிவேலை தான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஆனா வடிவேலு விஜயகாந்த் இறந்தது கூட வரல.